வணக்கம். தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்பு பத்தின அரசாங்கத்தோட ரிப்போர்ட்களுக்கும் நிஜத்துல என்ன நடக்குதுங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா? இந்த கேள்வியை மையமா வச்சு ஒரு முக்கியமான அரசியல் விசாரணையை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, பட்டப்பகல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு கடத்தல் நடக்குது. அதுவும் சிசிடிவில ரெக்கார்டும் ஆகுது. ஆனா இன்னொரு பக்கம் பெண்கள் ரொம்ப சேஃபா இருக்காங்கன்னு அரசாங்கம் சொல்லுது. இந்த ரெண்டையும் எப்படி ஒன்னா ஏத்துக்க முடியும்? இந்த ஒரு கேள்விதான். இதுதான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைக்குது. இது ஒரு சாம்பிள் கேள்விதாங்க. அரசாங்கம் சொல்ற கணக்குக்கும் நாட்டுல நிஜமா நடக்கிற சம்பவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சுட்டிக்காட்டுற பல கேள்விகள்ல இதுவும் ஒண்ணு. வாங்க இந்த விசாரணையில என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அரசாங்கத்தோட தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னு பாத்துருவோம். அவங்களோட வாதம் ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடோ பெண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு மாநிலங்கிறதா அது. அவங்க இதை எப்படி சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற நகரங்கள்லாம் மத்த பெரிய மாநிலங்களோட ஒப்பிடும்போது பெண்களுக்கு ரொம்ப சேஃபு. ஏன் தெரியுமா? ஏன்னா இங்க ஒட்டுமொத்த குற்றங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஒரு டேட்டாவா ஆதாரமா காட்டுறாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா 1,00,000 பேருக்கு வெறும் 24 குற்றங்கள் தான் தமிழ்நாட்டுல நடக்குதாம். இது தேசிய சராசரியான 66ஐ விட ரொம்ப ரொம்ப கம்மி. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த ஒரு நம்பரை மட்டும் வச்சு தமிழ்நாடு பாதுகாப்பானதுன்னு சொல்லிட முடியுமா? அங்கதான் அடுத்த கேள்வி வருது. சரி, ஒரு பக்கம் புள்ளி விவரம் இப்படி சொல்லுது. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம பாக்குறதும் கேக்குறதும் வேற மாதிரி இருக்கே. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஏன் இவ்ளோ பெரிய முரண்பாடு? வாங்க அத பத்தி பாப்போம். இங்க பாருங்க, இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு டேட்டா. குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கிற போக்சோ சட்டம் இருக்குல்ல, அதுக்கு கீழே பதிவான வழக்குகள் ஒரே வருஷத்துல 56% அதிகரிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, 56%. இவ்ளோ பெரிய பிரச்சனை கண்ணுக்கு தெரியும் போது ஏன் அரசாங்கம் முன்கூட்டியே தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கலன்னு ஒரு முக்கியமான கேள்வி இங்க எழுப்பப்படுது. அந்த ஒட்டுமொத்த குற்றவிகிதங்கிற நம்பர்ல இதெல்லாம் அடங்கவே இல்ல. சிசிடிவில பதிவான அந்த பட்டப்பகல் கடத்தல், ஜாமீன்ல வெளியே வந்தவங்களால நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், அப்புறம் பெண்கள் ஹாஸ்டல்ல நடந்த அந்த கேமரா ஊழல், இது மாதிரி பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கும்போது எப்படி மொத்தமா குற்றங்கள் கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியும்? இதுதானே அந்த முரண்பாடு. அப்ப இங்க ரெண்டே வாய்ப்பு தான். ஒன்னு, அரசாங்கம் சொல்ற அந்த டேட்டா உண்மைய மறைக்குது. இல்லனா கழுத்துல பெண்களை பாதுகாக்கிற சிஸ்டம் மொத்தமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுல எது உண்மை? இந்த நேரடி கேள்விதான் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளிய தெளிவா காட்டுது. சரி, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதும் அரசாங்கம் சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஆனா அந்த சட்டங்கள்லாம் நிஜமாவே வேலை செய்தா? அதுதான் அடுத்த கேள்வி. இந்த டைம்லைனை பாருங்க. 2024ல ஒரு காலேஜ்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் எல்லா கல்வி நிறுவனங்களையும் ஆடிட் பண்ணணும்னு சொல்றாங்க. 2025ல இன்னும் கடுமையான சட்டங்கள், தண்டனைகள்லாம் கொண்டு வராங்க. எல்லாம் சரிதான். ஆனா இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன ஆச்சு? அதே கடத்தல் சம்பவங்கள், தாக்குதல்கள் திரும்பவும் நடக்குது. ஏர்போர்ட் பக்கத்துல, காலேஜ்க்கு வெளியில. அதுவும் சிசிடிவில பதிவாகிற அளவுக்கு தைரியமா நடக்குது. அப்ப போட்ட சட்டத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு புரியுதா? சட்டங்களை உருவாக்குறதுல காட்டுற அக்கறை அதை செயல்படுத்துறதுல இருக்கா, இல்ல சட்டம் போடுறதுங்கிறது வெறும் பேரளவுல மட்டும்தானா? இந்த நடவடிக்கைகள்லாம் உண்மையிலே மக்களை பாதுகாக்கவா, இல்ல விளம்பரத்துக்காகவா? சரி, அடுத்து என்ன? இப்போ புதுசா சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஆனா வெறும் அறிவிப்பு போதுமா? செஞ்ச வேலைக்கு ஒரு கணக்கு வேணாமா? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ எழுந்திருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு பதிலா அரசாங்கம் 2 விஷயங்களை அறிவிச்சிருக்கு. ஒன்னு, போலீஸ் ரோந்து அதிகப்படுத்துறது. இன்னொன்னு, மக்கள் கிட்ட போய் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. ஆனா இந்த விசாரணை என்ன கேக்குதுன்னா, சரி, ரோந்து அதிகப்படுத்துறீங்க, எத்தனை ரோந்து? மக்கள் கிட்ட போறீங்க, என்ன மாதிரி விழிப்புணர்வு? இதனால எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? குற்றங்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? முக்கியமா எத்தனை பெண்கள் இப்போ முன்ன விட பாதுகாப்பா உணர்றாங்க? இதுக்கெல்லாம் பதில் வேணும்ல. கணக்கு வழக்கு இல்லாம செஞ்சா அது எப்படி முழுமையான திட்டமாகும்? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த விசாரணை சுட்டிக்காட்டுது. சமீபத்துல நடந்த பல குற்றங்கள்ல ஈடுபட்டவங்க ஏற்கனவே குற்றம் செஞ்சு ஜாமீன்ல வெளியே வந்தவங்க தான். அப்போ பிரச்சனை வெறும் பாதுகாப்புல மட்டும் இல்ல, நம்ம நீதித்துறையிலையும் இருக்குன்னு தெரியுது. திரும்ப திரும்ப குற்றம் செய்யறவங்களை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? இப்போ நாம இந்த விசாரணையோட மிக முக்கியமான, மிக ஆழமான ஒரு கேள்விக்கு வரும். அதாவது, பெண்களோட பாதுகாப்புங்கிறது உண்மையில யாருடைய பொறுப்பு? இங்க 2 விதமான அணுகுமுறைய பாருங்க. இப்போ இருக்கிறது என்னன்னா, பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றது. அதாவது பொறுப்பு பெண்கள் மேலேயே போடுறது. ஆனா விசாரணை என்ன கேக்குதுன்னா, ஏன் இந்த மாநிலத்தை பெண்களுக்கு பாதுகாப்பானதா மாத்தணும்னு அரசாங்கம் பொறுப்பை ஏத்துக்க கூடாது? இதுதான் அந்த 2க்குமான வித்தியாசம். அதனாலதான் இந்த நேரடி கேள்வி.
பாதுகாப்புங்கிற சுமைய பெண்கள் மேல இருந்து எடுத்து அத அரசாங்கத்தோட முழு பொறுப்பா ஏத்துக்க நீங்க தயாரா? அதுக்கு பகிரங்கமா ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்களா? இதை விட தெளிவா ஒரு கேள்விய கேட்க முடியாது. கடைசியா இந்த விசாரணை வெறும் கேள்வியோட முடியல, ஒரு சவாலோட முடியுது. சரி, எல்லாத்தையும் மாத்துறீங்கன்னு சொல்றீங்க, ரொம்ப நல்லது. ஆனா எப்போ, எந்த தேதிக்குள்ள பெண்கள் ஒரு உண்மையான அளவிடக்கூடிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்? பாதுகாப்புக்கு ஒரு டெட்லைன் கேட்கிற இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி.